ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். வாழ்க்கையை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இந்த உலகம் ஒரு பயங்கரமான இடம். இங்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ்க்கையை நாம் மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்வதை நிறுத்த வேண்டும். ஒரு தத்துவத்தை உறுதியாக பற்றி கொண்டால் மாயை வெல்லப்பட முடியும். இங்கு உள்ள எல்லாமே இறைவனின் சலன படத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. நாம் தான் நடிகர்கள். நமது பாகங்களை நாம் நன்றாக நடிக்க வேண்டும். ஆனால் நாடகத்தோடு நம்மை மிக தீவிரமாக அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடாது. இந்த அக விடுதலைக்கான வழியை தியானம் நமக்கு காட்டுகிறது. இந்த உலகம் ஒரு கனவு மற்றும் இறைவன் முழு பிரபஞ்சத்தையும் தனது எண்ணத்திலிருந்து உருவாக்கியுள்ளான் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு இதுதான் ஒரே வழி. ஆகவே அவன் இந்த கனவு பூமியை படைத்திருந்தாலும் அவன் அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்பதற்கு வழியையும் காட்டியிருக்கிறான். ஒரு கொடூர கனவில் நாம் மீண்டும் காண முடியாதபடியான எந்த பயங்கரமும் இந்த உலகில் நிகழ முடியும். இந்த மாதிரி அனுபவங்களை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். ஒரு கனவில் ஒரு காரின் அடியில் உங்கள் கால் நசுங்கியிருப்பதாக உணர்கிறீர்கள். உங்கள் அங்கம் உண்மையாகவே காயம் பட்டிருந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவில் உங்களது துன்பம் உண்மையாக தோன்றுகிறது. ஆனால் நீங்கள் விழித்தெழுந்தவுடன் சிரித்தவாறே சொல்கிறீர்கள், ஓ என்ன சிறுபிள்ளைத்தனம், அது ஒரு பயங்கர கனவு மட்டுமே. இதுதான் சரியாக நீங்கள் இறைவனில் விழித்தெழும்போது நிகழும். அவன் உங்களை இந்த பயங்கர கனவிலிருந்து, என்ன விஷயம், துன்பத்தையும் இறப்பையும் நீ கனவு மட்டுமே கண்டு கொண்டிருந்தாய் என்று கூறிக்கொண்டு உங்களை உலுக்கி எழுப்புவான். மேலும் அவன் உங்களுக்கு மெய்மையை காண்பிப்பான். எல்லா மனித இனத்திற்கும் இறுதியில் அவன் அந்த அனுபவத்தை தருகிறான். இது அற்புதமானது. இறைவனது கனவு படைப்பு உங்களை பயமுறுத்துவதற்கு என்று பொருளல்ல. மாறாக அதற்கு இறுதியில் எந்த மெய்மையும் இல்லை என்று நீங்கள் உணர்ந்து கொள்ள உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காகவே. எனவே எதை பற்றி நீங்கள் அச்சப்பட வேண்டும்? ஒரு புதல்வன் என்றும் அழிக்கப்பட முடியாத ஒருவன் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அறிவுபூர்வமாக வாழ்க்கை ஒரு கனவு என்று உங்களுக்கு தெரிந்து, ஆனால் முழுமையாக அதை நீங்கள் உணர்ந்தறியவில்லை. மேலும் இன்னும் நீங்கள் இறைவனை காணவில்லை என்றால் நீங்கள் இந்த உலகிலும் இல்லை, அதன் வெளியேயும் இல்லை. அது ஒரு வருத்தமான நிலை. அந்த மாயையில் தொடர்ந்து பொறியிலிடப்பட்டிருக்காதீர்கள். இறைவனை அடைய ஒரு மகத்தான முயற்சியை எடுங்கள். நான் உங்களுக்கு நடைமுறை உண்மையை கூறிக்கொண்டிருக்கிறேன். நடைமுறை விதத்தை உங்கள் உணர்வு நிலை காயத்தை பற்றிய அனைத்தையும் நீக்கிவிடும். ஒரு தத்துவத்தை உங்களுக்கு அளித்து கொண்டிருக்கிறேன். எதை பற்றியும் அச்சப்படாதீர்கள். இறப்பு வந்தால் பரவாயில்லை, அது எது நிகழப்போகிறதோ அது நிகழும். இந்த கனவினால் அச்சமுறுத்தப்படுவதை ஏற்க மறுத்து விடுங்கள். சங்கல்பியுங்கள். ஆரோக்கியமின்மை, ஏழ்மை, விபத்துகள் ஆகியவற்றால் நான் அச்சமுற மாட்டேன். ஓ இறைவா, என்னை நீ சோதனைகளுக்குள்ளாக்கும் போது நான் அவற்றின் மாயை தன்மையை உணர்ந்து ஆக்கப்பூர்வமான செயல் அகமுகமாக உன்னிடம் ஒன்றுபட்ட நிலையில் இருப்பது ஆகியவற்றின் வாயிலாக அவற்றை வெற்றி கொள்ள என்னை ஆசீர்வதிப்பாய். தியானத்தின் மாயை கனவுகள் மறைகின்றன. உங்கள் அகத்தே உள்ள அந்த தூய உணர்வு நிலை என்னும் இறைவனின் பிரதிபலிப்பு அல்லது பிரதிபிம்பத்தை உணர்ந்து அதை வெளிப்படுத்தும் முயற்சிதான் தியானமாகும். தேக உணர்வு நிலை என்னும் மாயை மற்றும் ஒன்றின் பின் ஒன்றாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் தேகம் மற்றும் மனதின் தேவையற்ற தேவைகள் பற்றிய கோரிக்கைகள் ஆகியவற்றை நீக்குங்கள். எவ்வளவு எளிமையாக உங்களால் இருக்க முடியுமோ அவ்வளவு எளிமையாக இருங்கள். உங்கள் வாழ்க்கை எவ்வளவு குழப்பமற்றதாகவும் மகிழ்ச்சியற்றதாகவும் மாற முடியும் என்பதை கண்டு நீங்கள் வியப்புறுவீர்கள். எனவே உங்களை சுதந்திரமாக்குங்கள், இல்லையெனில் மரணம் உங்களை வியப்பில் ஆழ்த்தும். மேலும் நீங்கள் எவ்வளவு பற்றுள்ளவராக உள்ளீர்கள், இந்த உலகத்திலிருந்து புறப்படுவதற்கு எவ்வளவு தயாராய் இல்லாத நிலையில் உள்ளீர்கள் என்பதை வலியுடன் கற்றுக்கொள்வீர்கள். ஆனால் சரியான வாழ்க்கை, சரியான சிந்தனை மற்றும் தியானம் வாயிலாக எல்லையற்றவனை நோக்கி நீங்கள் மின்னல் வேகத்தில் விரைந்தீர்களானால் வாழ்வு மற்றும் சாவு என்னும் கனவுகள் இறைவனது சாஸ்வத இருப்பு என்னும் புதிய ஆனந்தத்தில் மறைந்துவிடும். எனவே தியானம் என்பது இந்த உலகத்திற்கு இறக்காமல் இருப்பதாகும். இது இறைவன் எனக்கு அளித்த ஒரு புது விளக்கம். ஒவ்வொரு இரவும் உறக்கத்தில் நீங்கள் எதை சுய நினைவில்லாமல் செய்கிறீர்களோ அதை தியானத்தில் சுய நினைவுடன் செய்கிறீர்கள். உங்கள் தேகத்தை பார்த்து அதன் வழிகளையும் துன்பங்களையும் நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் சொல்கிறீர்கள், இது என்ன? நிச்சயமாக நான் விழிப்புற்று இது எல்லாம் ஒரு கெட்ட கனவு என்று காண்பேன். ஒவ்வொரு இரவும் நீங்கள் உறங்கும் போது பதில் வருகிறது. இந்த கனவு உலகம் மற்றும் இந்த கனவு தேகம் அதன் வேதனைகள் மற்றும் வழிகளுடன் உங்கள் உணர்வு நிலை திரையிலிருந்து மறைகின்றன. வாழ்க்கை ஒரு கனவாக இல்லாவிட்டால் அதிலிருந்து நீங்கள் உறக்கத்திலும் தப்ப முடியாது. ஒவ்வொரு இரவும் உங்கள் உணர்வு நிலை நீங்கள் தேகம் அல்ல என்று உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்கு தேகத்தை விட்டு அகழ்கிறது. இரவில் உறக்கத்தில் நீங்கள் சுயநினைவின்றி என்ன அனுபவிக்கிறீர்களோ
அதை தியானத்தில் உணர்வுபூர்வமாக அனுபவிக்கலாம். உறக்கத்தில் ஆழ்ந்து விடாமல் அல்லது உணர்வு நிலை இழக்காமல் உங்கள் மனதை கனவற்ற ஆழ் உணர்வு நிலையில் இருப்பது போல அமைதியாகவும் சாந்தமாகவும் ஆழ் தியானத்தில் வைத்திருந்து நுண்ணிய உயர் உணர்வு நிலையின் நுட்பமான உலகத்தில் நுழையுங்கள். அங்கு தேகம் மறக்கப்படுகிறது மற்றும் நீங்கள் உங்கள் ஆன்மாவின் அமைதி மற்றும் ஆனந்தத்தை, உங்கள் உண்மையான இயல்பான பரம்பொருளை மற்றும் ஆன்மாவின் இறைவனோடு ஒன்றிய தன்மையை அனுபவிக்கிறீர்கள். சமாதி தியானத்தில் நான் இந்த ஆனந்தமயமான சுதந்திரத்தை அனுபவிக்கிறேன். மேலும் நீங்கள் கூட மாயைக்கு அப்பால் உயர்ந்து உங்கள் உண்மையான தன்மையை அறிவதற்கு கடும் முயற்சி செய்ய தியானம்தான் வழி. உங்களால் அந்த உணர்வு நிலையை செயல்பாடு மற்றும் தியான வேலைகளில் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்றால், மாயை அனுபவங்களினால் நிலை குலையாமல் தொடர்ந்திருக்க முடியும் என்றால், பிறகு நீங்கள் இந்த இறைவனின் கனவுலகத்திற்கு அப்பால் இருப்பீர்கள். மாயையின் கனவு உங்களுக்கு முடிந்து போயிருக்கும். அதனால் தான் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார், பகவத்கீதை அத்தியாயம் 2 ஸ்லோகம் 15, மெய்ப்பொருளில் உங்களுக்கு விடுதலை வேண்டுமென்றால் நீங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் சமநிலை மனமுடையவராக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். எவன் இவற்றால் புலன்கள் அவற்றின் பொருட்களுடன் தொடர்பு கொள்ளுதல் அமைதி குலையானோ, இன்பத் துன்பங்களில் அமைதியும் சமநிலையும் கொண்டுள்ளானோ அவனே சாகா நிலைக்கு தயாராகிறான். ஒருபோதும் மனதளவில் அமைதி குலையாதீர்கள். எனது குருதேவ ஸ்ரீ யுக்தேஸ்வரரின் பயிற்சி இந்த விஷயத்தில் அற்புதமாக இருந்தது. எது நடந்திருந்தாலும் சரி, மனதளவில் நான் அமைதியற்று இருப்பதற்கு எந்த காரணத்தையும் அவர் ஏற்க மாட்டார். அவர் காலடியில் அமர்ந்து தியானம் செய்யவும் மற்றும் அவரது அருள்மொழிகளை கேட்கவும் நான் அவரது ஆசிரமத்திற்கு செல்வது வழக்கம். எனது ரயிலை பிடிக்க எனக்கு நேரம் நெருங்கும் போது எனது மன அமைதியின்மை அவர் அறிவார். மேலும் என்னிடம் புன்னகை மட்டும் புரிந்துவிட்டு நான் புறப்பட்டு செல்வதற்கான அனுமதி பற்றி எதுவும் கூற மாட்டார். முதலில் அவர் செய்வது மிகவும் நியாயமற்றது என்று நினைத்தேன். ஆனால் இந்த ஒழுங்குமுறையின் சில சிரமமான மிகுந்த ஆழத்திற்கு பிறகு அவர் விளக்கினார். நீ நேரத்திற்கு ரயிலை பிடிக்க தயார் செய்து கொள்வது பற்றி எனக்கு எந்த மனஸ்தாபமும் இல்லை. ஆனால் நீ அமைதியை அற்றிருக்க தேவையில்லை என்று மட்டும் நான் கூறுகிறேன். பீதியூட்டும் பரபரப்பினால் எதற்கு மனதின் அமைதியை குலைக்க வேண்டும்? நீ என்னுடன் இருக்கையில் இயற்கையான அமைதியுடன் இருக்க வேண்டும். ரயிலுக்கான நேரம் வரும்பொழுது அமைதியாக போவதற்கு தயார் செய்து கொள். அமைதியான செயல்பாட்டுடனும் மற்றும் செயல்பாட்டுடனான அமைதியுடனும் இருப்பது எவ்வாறு என்பதை நான் கற்கும் வரை அவர் என்னை பல தடவைகள் ரயிலை தவறவிட செய்தார். இதையும் அதே போல நீங்கள் கற்க வேண்டும். ஒரு இடத்திற்கு உணர்ச்சிமிக்க மனக்கிளர்ச்சி நிலையில் விரைந்து சென்று மேலும் அங்கு அடைந்தவுடன் நீங்கள் அமைதியற்று இருப்பதால் எதையும் அனுபவிக்க முடியாமல் இருப்பதற்கு பதிலாக அதிக அமைதியுடன் இருக்க முயற்சி செய்யுங்கள். அகத்தே அமைதியற்றிருக்க எந்த காரணமும் இல்லை. நீங்கள் எப்போதும் அமைதியாக இருந்தால் நீங்கள் அதிக திறமையுடனும் இருப்பீர்கள். மேலும் நீங்கள் இந்த பிரபஞ்ச கனவு உலகத்திலிருந்து வெளிப்புற வேண்டுமானால் எது நடந்தாலும் சரி, நீங்கள் அவசியம் அமைதியை பயிற்சி செய்ய வேண்டும். உங்கள் மனம் அமைதியற்று இருக்க தொடங்கியவுடனேயே உங்கள் இச்சாசக்தி கொண்டு அதை ஓங்கி அடித்து அதை அமைதியாக இருக்கும்படி உத்தரவிடுங்கள். எதை பற்றியும் வீண் அமளி செய்யாதீர்கள். நீங்கள் கவலைப்படும் பொழுதெல்லாம் நினைவில் வையுங்கள், உங்கள் அகத்தே உள்ள பிரபஞ்ச மாயையை நீங்கள் ஆழப்படுத்துகிறீர்கள். உங்களை அச்சமுறுத்துவது உங்கள் சொந்த கனவுகள்தான். ஒவ்வொரு வகை புலன் அனுபவத்திலும் உங்களுக்கு நீங்கள் அவசியம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும், இது ஒரு கனவு. இறைவன் மனிதனுள் 3 கனவுகளை மிக்க வலிமையாக செய்துள்ளான். அவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் தராதீர்கள். அது உங்களை இறைவனிடமிருந்து தள்ளி வைக்கும் ஒரு அரக்கனாக மாறிவிடும். நீங்கள் சுதந்திரமாக இருக்க விளைந்தால் உங்களை எதுவும், நீங்கள் பெற்றிருக்கும் உங்களது மிகப்பெரிய பலவீனம் கூட உங்களை இறைவனிடமிருந்து பிரித்து வைக்க முடியாது. பழக்க வழக்கங்கள் என்பன உங்களை அடிமைப்படுத்துவதற்கு நீங்கள் வளர்த்துள்ள கனவுகளை தவிர வேறொன்றும் இல்லை என்பதை நினைவில் வையுங்கள். குடிக்காமல் உங்களால் வாழ முடியாது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் மனம்தான் உங்களை மதுவின் எண்ணத்தோடு பிடித்து வைத்திருக்கிறது. அந்த எண்ணத்தை வெட்டி எறியுங்கள். அந்த கனவு முடிந்துவிடும். நீங்கள் விடுதலை அடைவீர்கள். உங்களை தவிர வேறு எவரும் உங்களை மாயையில் ஆழ்த்தவில்லை. மேலும் உங்களை தவிர வேறு எவராலும் உங்களை விடுதலை செய்ய முடியாது. உங்களை தவிர உங்களுக்கு பரம எதிரியும் இல்லை, சிறந்த நண்பனும் இல்லை. உங்களை மாயையில் ஆழ்த்தி வைத்திருக்கவோ அல்லது அதனின்று உங்களை விடுவித்துக் கொள்ளவோ இறைவன் உங்களுக்கு சுதந்திர விருப்ப தேர்வு கொடுத்துள்ளான், ஃப்ரீவில். உங்களது சொந்த கனவுகள் தான் உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றன. ஒரு மனிதன் லாகிரி மகாசயரிடம் மிகவும் மனக்கலக்கம் கொண்டவனாய் வந்தான். ஒரு ஆவியின் கை என்னை நெருப்பது போன்று நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். லாகிரி மகாசயர் சொன்னார், உன் சொந்த கனவினால் நீ பயந்து போயிருக்கிறாய். ஆனால் அது கனவல்ல, அந்த மனிதன் கூறினான். நான் அதை பார்க்கிறேன்.
லாகிரி மகாஷயர் கூறினார். இருப்பினும் அது உண்மையல்ல, எல்லாமே ஒரு கனவுதான். அந்த மனிதன் குருதேவரின் சொற்களை நம்பினான், குணமாக்கப்பட்டான். இவ்வாறாக உங்கள் மனதை பயன்படுத்தி உங்களை மாற்றிக்கொள்ளவும் உங்களை குணமாக்கி கொள்ளவும் எப்பொழுதும் சங்கல்பியுங்கள். எதுவும் என்னை புண்படுத்தாது, எதுவும் என்னை கலவரப்படுத்தாது. மிகச்சிறந்த மனிதன் எவ்வளவு சிறந்தவனோ அந்த அளவு நீங்களும் சிறந்தவர். மிக வலிமை வாய்ந்த மனிதனை போன்று நீங்களும் வலிமை வாய்ந்தவர் என்பதை உணருங்கள். உங்கள் மேல் உங்களுக்கு அதிக நம்பிக்கை அவசியம் இருக்க வேண்டும். உங்கள் மனதை நீங்கள் வலிமைப்படுத்தினால் உங்களுடைய பயங்கர கனவிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். மனதின் வலிமை அளவற்றது. உயர்ந்த மகான்களால் செய்யப்படும் அற்புதங்கள் நமக்கு வேண்டுமானால் அற்புதங்களாக இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு இல்லை. மனம்தான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குகிற சக்தி என்று நீங்கள் அறிகிற போது நீங்கள் செய்ய முடியாதது என்று ஏதும் இல்லை. ஆனால் தொடக்கத்திலேயே அற்புதமான செயல்களை செய்ய முயலாதீர்கள். மனம்தான் எல்லாமே, ஆனால் அதன் சக்தியை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நீங்கள் கற்கும் வரை மனம்தான் எல்லாமே என்பதால் நான் இந்த செங்குத்தான பாறையிலிருந்து குதிப்பேன், எனக்கு ஒன்றுமாகாது என்று வாதிடுவது முட்டாள்தனம். ஆனால் எதையும் செய்ய முடியும் என்று உண்மையாகவே உங்கள் மனதை நீங்கள் நம்ப வைத்தால் உங்களால் அதை செய்ய முடியும். எல்லாமே மனதினால் செய்யப்பட்டதால் மனதினால் அவற்றை கட்டுப்படுத்த முடியும். நீங்கள் மேலும் மேலும் மன வலிமையை வளர்த்து கொண்டே இருக்கும்போது முடிவாக நீங்கள் எதையும் செய்ய வலிமை பெறுவீர்கள். மகான்கள் இது நிரூபித்திருக்கிறார்கள். பகவான் கிருஷ்ணர் ஒரு முழு மழையையே தூக்கி அழிவை உண்டாக்கும் புயலிலிருந்து பக்தர்களை காப்பாற்ற அதை அவர்களது தலைக்கு மேல் அந்தரத்தில் நிறுத்தினார். இந்த அவதாரங்கள் எல்லாமே மனம்தான் என்று நிரூபித்தனர். அவர்கள் வெறுமனே இந்த கற்பனை செய்யவில்லை, அவர்கள் அறிந்திருந்தனர். மேலும் அவர்களால் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்ல முடிந்தது. மேலும் தெய்வ தந்தை எல்லா பொருட்களையும் தனது கனவிலிருந்து உருவாக்கியதால் அவரோடு ஒன்றி சேர்ந்துள்ள அனைவரும் அவ்வாறு செய்ய முடியும். இப்படித்தான் மகான்கள் தங்கள் அற்புதங்களை நிகழ்த்துகின்றனர். தொடரும். ஓம்.